அரசாளியம்மன் என்ற கோயில் தாங்க. அதுதான் அங்கே எல்லை தெய்வம், குலதெய்வமாக அந்த ஊர் மக்களால் போஷிக்கப்பட்டது. ஆனால் ஒரு மந்திரவாதி வந்து அந்த கோயிலையே கட்டு போட்டுட்டு அந்த தெய்வத்தையே வெளில விடாமல் வர செஞ்சுட்டு அந்த கிராமத்தையே ஆட்டி படைச்சாங்க ஒரு காலகட்டத்தில். அந்த நேரத்தில் அந்த நதியின் வழியாக வந்த வராகி அம்மா சிலை ரூபத்தில் தான், சிலா ரூபத்தில் தான் வந்தாங்க. அந்த அம்மா வந்து அவங்க உலா வரும்போது இந்த அம்மன், மூலஸ்தான அம்மன் சொல்கிறாங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்க, ஏற்கனவே என்னோட எல்லை தெய்வம் என்னை கட்டுப்போட்டு வச்சுருக்காங்க, மந்திரவாதி ஆட்டி படைக்கிறாங்க இந்த கிராமத்தையும், 7 கிராமத்தையும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வராகி அம்மா சொல்கிறாங்க, நான் அதனை உடைத்து காட்டுகிறேன்னு சொல்லி வராகி அம்மா அந்த கட்டினை உடைக்கிறார்கள், மந்திரவாதியை துவம்சம் செய்கிறார். அதற்கப்புறம்தான் மூலஸ்தானத்தில் வராகி அம்மாவுக்கு இடம் கொடுத்து விட்டு அந்த அம்மன், அரசாலையம்மன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிராகாரத்தினுடைய நம்ம உள்ள நுழையிறோம், நமக்கு பார்க்கும்போது இடதுபுறம் இருப்பாங்க. கருவறையிலுக்கு அம்மனுக்கு பார்க்கும்போது வலதுபுறத்தில் தான் அந்த மூலஸ்தான அம்மனை அமர்ந்திருப்பாங்க. மாறி மாறி மந்திர காளியால் கட்டுப்பட்டதான மந்திர காளியம்மன் பாரி பேச்சு வழக்கில் அப்படியே பேச்சில் மணத்த காளியம்மனாக கூட மாறிட்டாங்க. ஆனால் மூலஸ்தானத்தில் யார் இருக்கிறது என்று சொன்னால் பல்லூர் வராகியம்மன். மந்திரவாதியை ஓட விரட்டியவர், மந்திரவாதி கட்டுக்குள்ளே இருந்த காளியை மீட்டெடுத்தவர் யார் என்று சொன்னால் வராகியம்மா. அதனால அவ்வளோ சீக்கிரம் வராகி பக்தர்களை மந்திர கட்டுக்குள் கொண்டு வர முடியாது. ஆனால் அதற்கு முன்பாக செய்வினை, பில்லி, சூன்யம், மந்திர மாந்திரிகத்தில் வராகி பக்தர்கள் சிக்கியிருந்தார்கள் சொன்னால் நம்மளுடைய குலதெய்வமோ இஷ்ட தெய்வம் வழிபடு தெய்வமோ அதை காப்பாற்றுறதுக்கு தற்காலகட்டத்தில் வராகி அம்மனை கொண்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முல்லை முள்ளால் எடுப்பது போன்று, அந்த வைரத்தை பட்டத்தீட்டு கொண்டு தான் திருத்துவது போன்று, ஒரு கட்டி புறையோடிட்டுனா ஒரு கத்தியை வச்சு எடுப்பது போன்று, எந்த செய்வினை மந்திர மாந்திரிகத்தால் நம்ம வந்து கட்டுண்டோமோ அதே அடிப்படையில் நம்ம அந்த மாந்திரிகட்டிலேருந்து விலகணும். அவ்வளோ சீக்கிரம் விலக முடியாது. அதை விலக முடியத்துலாம் நம்மளை மீட்டெடுக்கிறவங்களையோ நம்மளையோ அது முடிச்சிடும். அந்த மாதிரி முடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வராகியமாக நம்மளை பாதுகாப்பெல்லாம் இருப்பாங்க. லலிதா பரமேஸ்வருக்கு போர்ப்படை தளபதியாக அந்த மாந்திரிக கட்டுக்கு நம்ம சிக்கியிருந்தாங்கன்னா நம்மளுடைய உயிருக்கும் உடலுக்கும் ஆபத்து வரா மாதிரி வராகியம்மா காப்பாற்றவங்க. இருந்தாலும் முல்லை முள்ளால் எடுப்பது போன்று நம்ம அந்த செய்வினை கட்டிலேருந்து ஒரு முறை எடுத்துட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா திருப்பிய வராகி பக்தர்களை யாரையுமே யாரும் கட்டுப்பட முடியாது. வராகியம் ஒன்றும் பிரத்யட்சமாக நம்ம காப்பாற்றுவாங்க. இதுதான் வராகியம்மோட சிறப்பு. இருக்குது, நிறைய மாந்திரிக பேர் இருக்குது. அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அரசர்கள் வந்து அந்த வெறி, பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை, இதுதான் புறப்புற மலை தொல்காப்பியத்தில் சொல்கிறது. நாட்டை வந்து அபகரிக்கிறது, நாட்டு மக்களை அபகரிக்கிறது, அந்த மாதிரி செய்வாங்க. ஆணிரை கவர்தல்னு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை அபகரிப்பாங்க. அது பல உயிர் இழப்புக்கு சேதவரும், புத்தி கெட்டு போய் ஆணவ வெறியில் வந்து ஒவ்வொரு நாட்டையும் அழிச்சிட்ருவாங்க. அப்போது அந்த அரசனை வந்து முடக்குவதற்காக இந்த மாந்திரிக பிரயோகத்தை பண்ணுவாங்க. அது அதர்வண வேதத்தில் ஒரு பகுதி. ஜோதிடம், மந்திரம், மாந்திரிகம், தந்திரம், தாந்திரிகம் எல்லாமே அந்த அதர்வண வேதத்தினுடைய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட நிலையில் இதே தான் நபிகள் நாயகமும் அதை செஞ்சு காட்டியிருக்காரு. தீய சக்தி இருக்கு, அதை அழிக்க முடியுமான்னு அவங்களுடைய அடியார்கள் கேட்கும்போது ஒரு பச்சை மரத்தில் அந்த பிரயோக மந்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதன் மூலமாக அந்த தீய சக்தி அழிக்கும் போது அது வந்து அந்த மரமே பற்றி எரிகிறது. ஆனால் அதை கற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் நபிகள் நாயகம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே மனிதர்களை அழிக்க அதை பிரயோகம் பண்ணிட்டாங்க. அதை தான் வருந்தியது உண்டு. இன்றைக்கு கேரள மாந்திரிகம், கேரள முஸ்லீம் இணைந்த மாந்திரிகத்திலிருந்து வெளிக்கொண்டு வருதுன்றது ரொம்ப அவ்வளோ முடியாது. இன்றைக்கும் பலதரப்பட்ட மக்களை நான் வந்து இந்த மாந்திரிக கட்டுக்குள்ளே நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்று சொன்னால் இந்த வராகியம்மா. எப்படி சமயபுரத்தால் என்னை பாதுகாக்கின்றார்கள் அதே போல தான் வராகியம். முல்லை முள்ளால் எடுப்பது போன்று அவர்களை மீட்டு தருவதற்கு அந்த வராகியம்மா சமயபுரத்தா உத்தரவு கொடுத்தா தான் நான் எடுத்து கொடுப்பேன். அதுவும் அதற்கான காணிக்கை நேரடியாக எனக்கு இல்லை, அதை செஞ்சவங்களுக்கு போயிடும். அவர்கள் மீண்டு எழுந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட இருந்து இது வரைக்கும் காணிக்க வாங்கினதில்லை. அவங்க ஏதாவது இனிப்பு பொருள்களோ, பிள்ளைகளுக்கு ஒரு சாக்லேட்டோ ஒரு சீலையோ வாங்கி கொடுத்தா ஏற்றுப்பேன். அது வரைக்கும் அவங்களை நான் பார்க்கவும் மாட்டேன், அவர்கள் பொருளையும் எடுத்துக்க மாட்டேன். இதிலிருந்து காரணம் யாருன்னா
அந்த அளவுக்கு அதீத சக்தி கொடுக்கறது யாருன்னா இந்த வராகி அம்மா தான். பல பெண்களை மீட்டெடுத்திருக்கு. தொடர்ச்சியாக நிச்சயம் வராகி சோல் பியூரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாவரை டிவி சேனலில் ஏன் கடந்த காலத்தில் பதிவு வரலன்னா கிட்டத்தட்ட 4 குடும்பத்தை நான் மீட்டெடுத்திருக்கேன். நேரம் காலம் அவர்களுக்கே சிந்தனை செயலும் ஈடுபடுத்தி. ஏன்னா மாந்திரிகத்தை பாடுபட்டவங்களுக்கு வெறுமா மந்திரம் சொல்லி மாந்திரிக பிரயோகத்தை கொண்டு கழிப்படுத்த மட்டும் போராது. அவர்கள் மனநிலையை மாற்றி கொள்வதற்கு தெய்வ சக்தியுடன் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி கொண்டு அந்த தெரபி, அந்த டிவைன் ஹீலராக நான் அவங்களுக்கு செஞ்சுட்டே இருக்கணும், அவங்களோட பேசிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி எண்ணங்கள் சிறு மாறுபட்டால் கூட அவங்க பைத்தியக்காரவங்களாக மாறிடுவாங்க. தொடர்ச்சியாக சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் பண்ணிகிட்டே இருப்பேன். அதற்கு நான் இன்னி வரைக்கும் நான் காணிக்க பயந்ததே கிடையாது. ஏன்னு சொன்னால் தெய்வ சக்தி அவங்க உடம்புல உத்தரவு கொடுத்தது, அம்மா உத்தரவு கொடுத்ததுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் செஞ்சு கொடுத்து. இதற்கு காரணம் என்ன? ஒரு பக்கம் கண்ணாத்தா சமயபுரத்தா, இன்னொரு பக்கம் வலிமை பொருந்திய வராகி அம்மா. வராகி அம்மா வருவதற்கு முன்பு நம்ம மாந்திரிகத்தை மாட்டிக்கொண்டோம் என்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அது மீள்வதற்கு வராகி அம்மா வருவாங்க. ஆனால் வராகி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் புதுசாக யாரும் நம்ம கட்டுப்போட்டால் அது முடியவும் முடியாது. வராகி அம்மா அவ்வளோ சீக்கிரம் கட்டுக்குள் சிக்க வைக்க முடியாது. துஷ்ட சம்ஹாரிணி வராகி அம்மா கட்டுக்குள்ளனா அவ்வளோ சீக்கிரம் அடங்குமா. அதனால தான் இந்த பிரபஞ்சத்தில் எங்கே திரும்பினாலும் மாந்திரிக இருக்குது. சிங்கப்பூர், மலேசியா, சிலோன், இந்தோனேஷியா, சைனா, தமிழ்நாடு, கேரளா, இங்கன்னா பார்த்தீங்கன்னா பெங்களூர், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேங்கன்னா மாந்திரிக பிரயோகம் எக்கச்சக்கம். ஆனால் இன்னைக்கு வராகியம்மா பக்தர்கள் ஏன் அதிகமாக இருக்காங்கன்னா இந்த மாந்திரிக பிரயோகத்தை சிக்கியவர்கள் எல்லாம் வராகியம்மா தானாக போய் காட்சி கொடுத்து அவங்கள காப்பாற்றிட்டு வராங்க. வழிபடுது தெய்வம் குலதெய்வம் சேர்ந்தா வராகியம்மா நம்ம கிட்ட கொண்டு சேர்த்து நம்மளை காப்பாற்றுறாங்க. அப்பேற்பட்ட வலிமை பொருந்திய வராகியம்மா அவ்வளோ சீக்கிரம் மந்திரக்கட்டுக்குள் சிக்கவே முடியாது. அவங்க அத்தகைய வலிமை பொருந்திய வராகியம்மா வழிபடுங்க. யாரெல்லாம் மாந்திரிக கட்டில் பாதிக்கப்பட்டிருந்தீங்களோ முள்ளால் எடுப்பது போல எடுத்துடுங்க. நானே அந்த மாதிரி மீண்டு வந்தவ தான். அதே முறையில் தான் என்னை நாடி வருபவர்களை மீட்டி எடுக்கிறேன். ஆனால் வராகியம்மா வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் செய்யணும். தலைகீழ் இருந்தாலும் யாருக்கும் செய்யவும் முடியாது, அது அவங்களுக்கே திரும்பிடும். அதே போல் வராகியம்மாவை வழிபட்டுட்டு அடுத்தவங்களுக்கு துன்பம் சேர்ந்தவங்க யாருக்குமே வளர்ச்சியும் இருக்காது, சும்மா விட மாட்டாங்க. நீங்கள் சும்மா வெறும் அந்த சிலையை வச்சு வழிபடுறது தான் நீங்கள். இல்லாட்டி அவங்க தண்டிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த பூஜை உங்களுக்கு உபயோகம். ஆனால் வராகியம்மாவை பூஜையை செஞ்சுட்டு மாந்திரிகம் செஞ்சுங்கன்னு சொன்னால் வராகியம்மா விட மாட்டாங்க. துஷ்ட சம்ஹாரின் அதற்கான தன்மை தான் பல்லூர் வராகி. பிரத்யட்சம் அந்த ஊர் அதுதான். அரசாலை அம்மனை மீட்டெடுத்து பல்லூர் வராகியம்மன். இப்போ அரசாலை அம்மனை யார்? பல்லூர் வராகி தான். இணைந்த சக்தியாக இருப்பது தான் வராகி அம்மா. அந்தந்த எல்லையில் அந்தந்த தெய்வ சக்தியோட வராகி அம்மா இருக்காங்க. சப்த மாதர்கள் சப்த கண்ணியில் வராகி அம்மா அப்பப்பா அவ்வளோ சீக்கிரம் மீண்டெடுக்க மாட்டாங்க. அவங்கள யாரும் மந்திர கட்டுக்குள் சிக்க வைக்க முடியாது. நம்மளுடைய பிரார்த்தனையிலே வராகியம்மா எழுச்சி ஏன்னா அவங்க பூமி தாயில பூமி அப்படியே பிளந்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்கள மாந்திரிக பிரயோகம் செஞ்சாலும் சரி, அவங்க அந்த கட்டை நம்ம பிரார்த்தனை செய்ய அந்த கட்டுக்குள்ள பூமி பிளந்து வருவது போல் அந்த வராகியம்மா நம்ம காத்து ரட்சிப்பாங்க. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வர பெறலாம். மாந்திரிகத்தில் மாட்டிக்கொண்டவங்க எல்லாம் பயப்படாதீங்க. வராகியம்மா தொடர்ச்சியாக வழிபடுங்க.